இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். ஏசாயா 38ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பேசியிருக்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எசேக்கியாவுக்கு ஆண்டவர் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு எசேக்கியா வாழ்க்கையில் அவர் மரணம் அடைந்து விடுவார் என்று எண்ணி வேதனையோடு இருந்த அந்த எசேக்கியாவுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மறுபடியும் மனமிறங்கி அவருக்கு ஜீவனை ஆண்டவர் கூட்டி கொடுக்கிறதை, நாட்களை கூட்டி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். வருஷங்கள் 15 வருஷத்தை ஆண்டவர் கூட்டி கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும்போது நமக்கு மறுபடியும் ஆண்டவர் மனமிறங்கி நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஏசையா என்ற ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் எசேக்கியாவின் இடத்தில் அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். எசேக்கியா மனம் வருத்தப்பட்டு துக்கப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் கதறி அழுகிறதை மனிதன் எசேக்கியா என்ற தீர்க்கதரிசி பார்க்கவில்லை. கர்த்தர் திரும்பி அவர் ஆண்டவரை நோக்கி பார்த்தபடியினால் ஆண்டவர் எசேக்கியாவுக்கு மனமிறங்கினார். ஆண்டவர் நினைத்தருளினார். இன்றைக்கு உங்களையும் நினைத்து அருளுவார் ஆண்டவர். உங்களை நினைக்கிற தேவன். இன்றைக்கு எசேக்கியாவுடைய வாழ்க்கையை ஆண்டவர் அற்புதம் செய்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். இந்த நாளிலே அநேக காரியங்கள் நிமித்தமாக நீங்கள் துன்பப்பட்டு கொண்டு இருக்கலாம், பலவீனத்தோடு இருக்கலாம், வரவேண்டிய காரியங்கள் வராமல் இருக்கலாம். இன்றைக்கு வீடு விற்க வேண்டும் என்று நினைக்கிறீங்க, ஆனா விற்க முடியவில்லை என்று நினைக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காக மனமிறங்குவார். எசேக்கியாவுக்கு இறங்கினார். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் கதறும்போது, நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது எசேக்கியாவுடைய கண்ணீரை கர்த்தர் கண்டார். எசேக்கியாவுடைய விண்ணப்பத்தை கேட்டார். இன்றைக்கு உங்களுடைய விண்ணப்பத்தையும் ஆண்டவர் கேட்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எசேக்கியாவுடைய கண்ணீரை ஆண்டவர் துடைத்தார். அவருடைய கண்ணீரை ஆண்டவர் கண்டபடினால் அற்புதம் நடந்தது. இன்றைக்கு உங்களுடைய கண்ணீரை ஆண்டவர் காண வேண்டும். நீங்க ஏசப்பா கிட்ட எசேக்கியா போல நீங்க ஜெபம் பண்ணும்போது, எசேக்கியாவுக்கு இருக்கிற அந்த விசுவாசத்தின்படி நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். எசேக்கியாவுடைய உயிரை ஆண்டவர் மீட்டு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு மரண படுக்கையில போராடி கொண்டிருந்த யாராய் இருந்தாலும் ஆண்டவர் உதவி செய்வார். ஆண்டவர் உயிரை கொடுக்கிறவரும் எடுக்கிறவரும் ஆண்டவர். இன்றைக்கு மரண படுக்கையில நம்மை தூக்கி நிறுத்துவார். கடன் பிரச்சனையில ஆண்டவர் உங்களை மாற்றுவார் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எசேக்கியாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்தார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அதிசயங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். இன்றைக்கு வரவேண்டிய பணங்கள் கர்த்தர் திறப்பார். வானத்தின் பலகணிகளை திறந்த தேவன், காடுகளை அனுப்பின தேவன், இன்றைக்கு விண்ணப்பத்தை கேட்ட தேவன், உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன். இன்றைக்கு உங்களோட வீடுகளில் அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். விற்க வேண்டிய வீடுகள் விற்கப்படும். நீ லோன் கட்ட முடியாதபடி தவித்து கொண்டு இருக்கலாம். அந்த காரியத்தை கர்த்தர் அறிவார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு வல்லமை உள்ள தேவன், ஒரு பராக்கிரம் உள்ள தேவன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்வார் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆவியானவர் தாமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை உங்களுடைய வாழ்க்கை செய்ய அவர் வல்லமை உள்ளவர்.
அன்றைக்கு கர்த்தர் எசேக்கியாவை நோக்கி ஒரு தீர்க்கதரிசி கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள வாழ்க்கையில் சம்பவித்து இருக்கலாம், நடந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் அதை திருப்பி, உங்கள் விண்ணப்பத்தை கண்டேன், உன் கண்ணீரை நான் துடைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். உங்கள் கண்ணீரை ஆண்டவர் துடைப்பார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே, உங்க பிள்ளைகளோட விண்ணப்பத்தை நீர் கேட்கிற தேவன் ஆண்டவரே. எசப்பா, தாய் தேற்றுவதை போல நீங்க உங்க பிள்ளைங்களை தேற்றுங்க அப்பா. இந்த நாள்ல பலவீனத்தோட இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் தாமே விடுதலை தாங்கராச்சா. ஆண்டவரே, வீடு விற்க வேண்டும் என்று விண்ணப்பம் சொல்லியிருக்காங்கப்பா. அந்த விண்ணப்பத்தை கேளுங்க ராஜா. இந்த மாதத்துல ஒரு அற்புதம் நடக்கணும் ராஜா. அதிசயம் நடக்கணும் ஆண்டவரே. ஏசப்பா, அது மாத்திரம் இல்ல ஆண்டவரே. ஏசப்பா, பண தேவைகள் சந்திங்க ஆண்டவரே. வர வேண்டிய பணங்கள் ஆண்டவரே வரணும் தகப்பனே. ஆண்டவரே, ஏசப்பா, பணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதங்களை செய்யுங்க. செய்யுங்க ஆண்டவரே. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தாங்கப்பா. லோன் கட்ட முடியாதபடி இருக்கிற பிள்ளைகளுக்கு வழிவாசலை திறந்து கொடுங்க. வருமானத்தை பெருக பண்ணுவீராக ராஜா. அற்புதங்களை செய்யுங்க. சமாதானத்தை கட்டளிடுங்க. பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, எல்லா தேவைகளும் உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உங்க நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.